So hello aspirants, welcome to Guidelist GOAT Bank Exam Tamil. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2nd செப்டம்பரோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின அப்டேட்டு, கிளாஸோட ஷெட்யூல் இதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமே வந்துடும். ஸோ இந்த அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அட் கைட்லி தமிழ், ஸோ இந்த டெலிகிராம் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை என்கிட்ட தான் டவுட் கேட்கணும் அப்படின்னா அட் Emmanuel_Matthew 27. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிட்ருவேன். ஸோ எஸ் கைஸ், ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த நியூஸ் வந்து செபி அப்புறம் ஆர்பிஐ கிரேட் பி இந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தான் இந்த நியூஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு நார்மல் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ்க்கு ரொம்ப டீப்பாக தேவையில்ல, பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு நம்ம சேனலில் நம்ம ஆல்ரெடி நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். ஃபியூச்சர்னா என்ன, ஆப்ஷனா என்ன. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறாங்களே, ஸோ அதில் ஒரு ஸ்டாக் வந்து ஃபியூச்சருக்குள்ளேயோ இல்லை ஆப்ஷனுக்குள்ளேயோ வரணும் அப்படின்னா அதுக்கு சில க்ரைட்டீரியா போடணும் அப்படின்ட்டு பேசப்பட்டு இருந்தது. அது இப்போ அதுக்கான ஒரு க்ரைட்டீரியா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, த ரிவிஷன் மே இம்பேக்ட். இந்த ரிவிஷன் வந்துச்சு அப்படின்னா 79 பாப்புலர் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொட்டன்ஷியல் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் 18 ஸ்டாக்ஸ். ஸோ ஒரு 18 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 18 ஸ்டாக்ஸ் குட் பி ட்ராப். ஸோ ஸ்டாக்ஸ்னால் என்னது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஷேர்ஸ் என்ன, கலெக்டிவ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டாக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ குட் பி ட்ராப்ட் ஃப்ரம் த கரண்ட் F&O லிஸ்ட். உங்களுக்கு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஜூலை மந்த், ஓகேவா, ஜூலை மந்தில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் செஷனில் நீங்கள் தம்ப்நெயிலில் போய் பார்த்தீங்கனாலே இருக்கும், வீடியோவோட தம்ப்நெயில் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கனாலே இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் போட்டு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனை பற்றி டீட்டெயிலாக எடுத்திருக்கோம். ஸோ அதில் போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 18 ஸ்டாக்ஸ் குட் பி ட்ராப்ட் ஃப்ரம் த கரண்ட் F&O லிஸ்ட் ஆஃப் 182. ஸோ இப்போ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் லிஸ்ட்டில் 182 இருக்குது. இந்த க்ரைட்டீரியா கொண்டு வந்தால் 18 ஸ்டாக்ஸ் வந்து வெளியே போய்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிஸ்க்காக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒன் டைம் பாருங்கள். ஓகேவா, சிம்பிள் நியூஸ். சரி, இவங்க வந்து உள்ளே வரதுக்கு ஃபியூச்சர் என்ட்ரி ஆகணும் அப்படின்னா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் என்ட்ரி ஆகணும்னா என்ன எலிஜிபிலிட்டினா, இந்த எலிஜிபிலிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா, அந்த கேஷ் மார்க்கெட்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸை காட்டியிருக்கணும். ஓகேவா, ஸோ இது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டைம்லைன் ஃபார் எக்ஸ்க்ளூஷன். ஸோ வெளியே போகணும் அப்படின்னா எக்ஸ்க்ளூஷன் பேஸ்ட் ஆன் த நியூ ஃப்ரேம்வொர்க் ஆர் எக்ஸ்பெக்டட் டு டேக் அப்ராக்சிமேட்லி 8 to 9 months. ஸோ வெளியே போகணும் அப்படின்னா ஒரு 8 to 9 months கழிச்சு தான் அவங்க வெளியே போகிற மாதிரி இருக்கும். மேபி லைக் எப்படின்னா, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக பாருங்களேன். இப்போ இன்றைக்கி நான் வெளியே போகிறேன்னு சொன்னோம்னா ஒரு 8 to 9 months நான் முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இது ரொம்ப டீட்டெயில், ரொம்ப இந்த நியூஸ் ஆக்சுவலாக தேவையில்லை. நம்ம பேங்கிங் எக்ஸாமுக்கு இந்த நியூஸ் ஆக்சுவலாக தேவையில்லை. பட் ஃபார் த கண்டென்ட் சேக் நம்ம இதை படிக்கிறோம். ஓகேவா, அண்ட் இதில் இன்னொன்று என்னன்னா, புதுசாக வரக்கூடிய ஸ்டாக்ஸுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பிஎஸ்சி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சிம்பிள் நியூஸ். ஸோ இது அந்தளவுக்கு ரொம்ப போட்டு டீப்பாலாம் படிச்சுட்டு இருக்காதிங்க, மேலோட்டமாக அது பார்த்தாலே போதும். ஓகே, பேங்க் கிரெடிட் டு கமர்ஷியல் ரியல் எஸ்டேட். ஸோ கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்னு என்னது, ரியல் எஸ்டேட், இந்த லேண்டு, இந்த சம்மந்தமான ஹவுசிங்கு, இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கோட லோன் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்னா லோன் இது அதிகமாக இருக்குது ஜூலை 2024 டியூ டு இன்க்ரீஸ்ட் ஆஃபீஸ் ஸ்பேஸ் டிமாண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் நான் வைக்கணும், இப்போ நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் வருது. ஓகேவா, இது எதனால ஆயிருக்குன்னு நான் என்ன யோசிக்கிறேன்னா, நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் வருது. அப்போ ஸ்டார்ட் பண்ணுறவன் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு வீட்டில் ஒரு பர்சன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, வீட்டில் நான் ஒர்க் பண்ணால் பத்தாது, நான் ஒரு ஆஃபீஸை போடணும்னு யோசிச்சிருப்பாங்க. அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பாரு, அவரே ஸ்டார்ட் அப்பு, மேபி அவர் கையில் காசு இருந்து ஓன் லேண்டில் பண்ணியிருந்தாருன்னா ஓகே. மேக்ஸிமம் ஸ்டார்ட் அப்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸ் ஒரு இடத்துக்கு போடுறாங்கன்னா அப்போ அந்த ஆஃபீஸ் ரெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அப்போ இதெல்லாம் வேணும் அப்படின்னா அவங்க லோன் வாங்கணும். ஓகேவா, ஸோ அப்போ இதெல்லாம் மேபி ஒரு ரீசனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் டிமாண்ட் இருக்கனால இந்த பேங்க் கிரெடிட் முக்கியமாக கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க் கிரெடிட் டு த கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் செக்டர் ரோஸ் டு 4.85 lakh crore. ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்கா, ஜூலை 26, 2024. ஓகேவா, 2024 ஜூலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4.8 lakh crore இந்த ரியல் எஸ்டேட்டுக்கு லோன் கொடுத்துருக்காங்களாம். இது போன வருஷம் எவ்வளோ இருந்திருக்குன்னா 4.38 இருந்திருக்குது. ஓகேவா, 4.85, 4.38 ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த நியூஸ். ஸோ மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா எதில் இந்த மாதிரி இருக்குன்னா, இந்த ஜூன் குவார்ட்டர் saw 50% ரைஸ் இன் த லீசிங் அக்ராஸ் மேஜர் ஆஃபீஸ் மார்க்கெட்ஸ் லைக் மும்பை, டெல்லி, பெங்களூர். ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு ஆஃபீஸ் செட்டப் வைக்கணும் அப்படின்னா ஒரு கேபிட்டல் ரீஜியனில் வைப்பாங்க. ஓகேவா, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குது,
ஆக்சசிபிலிட்டி டு சம் ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு எந்த அளவுக்கு ஆக்சசிபிளாக இருக்குது அப்படின்லாம் பார்த்தோம்னா மும்பை, டெல்லி, பெங்களூரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கரெக்டான இடம். ஸோ இதில் இந்த மாதிரி ஏரியாஸில் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மையாகவே இம்பார்ட்டண்டான நியூஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மற்ற டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறத தாண்டி மற்ற அளவுக்கு அந்தளவுக்கு போட்டு எஃபர்ட் போட்டு படிக்க தேவையில்ல. எது படிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன், அது மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ஸோ ஆஃபீஸ் லீசிங்னு ஒன்று கிடையாது, அதே தான் அந்த ஆஃபீஸ் லீசிங் அதை சொல்கிறது. ஸோ மற்ற பாயிண்ட்ஸில் ஜஸ்ட் ஒன் டைம் பாருங்கள். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மேனேஜஸ் லிக்விடிட்டி டு அலைன் இன்ஃப்ளேஷன் வித் 4% டார்கெட். சரி, இப்போ இன்ஃப்ளேஷனோட டார்கெட் பேண்ட் என்னது? 4%. இது -2 இருக்கலாம், சரி, அதாவது ப்ளஸ் ஆர் -2, இது 2% போகலாம், இல்லைனா வந்து 6% இருக்கலாம். 2% கீழே போகக்கூடாது. ஏன்னா இன்ஃப்ளேஷனே இல்லை அப்படின்னா எக்கனாமிக் க்ரோத் இருக்காது. ஓகேவா? எக்கனாமிக் க்ரோத் இருக்காது மீன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு லாபம் வச்சு விற்றா தானே வந்து அவங்க கடைக்காரர் சஸ்டெயின் ஆக முடியும். ஒரு ரூபா லாபம் வச்சு விற்றா தான் அவரு பார்க்க முடியும். இப்போ எனக்கு அவங்களுக்கும் லாபம் இல்லை, எனக்கும் லாஸ் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நல்லா இருக்காதுல்ல. ஸோ அப்போ இப்போ இன்ஃப்ளேஷன் கீழேயும் போகக்கூடாது, 2% கீழேயும் போகக்கூடாது, 6% மேலேயும் போகக்கூடாது. ஓகேவா? ஸோ 6% மேலே போச்சுன்னா ரொம்ப இதாகிடும். ஓகேவா? எக்கனாமி அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த பேண்டு, டாலரன்ஸ் பேண்ட். ஸோ இந்த 4%குள்ளேயே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு ஆர்பிஐ பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3. எவ்வளோ போச்சே, எஸ் 3.54. ஸோ 3.54% கைஸ். ஒரே நிமிஷம். ஓகே, எஸ். ஸோ 3.54% இருந்தது. இது வந்து 4% கீழே போயிடுச்சு. ஆர்பிஐ எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா 4% நம்ம நிறுத்தணும். ஐதர் இட் கேன் பி லைக் 3.99% இல்லைனா 4.5 இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் தான் ஆர்பிஐக்கு கரெக்டாக இந்த லிக்விடிட்டி மார்க்கெட்டு, பேங்கிங் இது எல்லாத்தையும் இது பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த இன்ஃப்ளேஷனுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வேலை பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலையோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து 3.54. இது உண்மையாகவே கம்மி. ஸோ ஜிடிபி அந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஜிடிபி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் Q1 FY25 வந்து பார்த்தீங்கன்னா 6.7% போயிருக்குது ஜிடிபி. அப்போ என்னது, இன்ஃப்ளேஷனும் குறைஞ்சிருக்கு, ஜிடிபியும் குறைஞ்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிச்சு அப்படின்னா ஜிடிபி ஏதோ குறையுது அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் நமக்கு இங்கே பார்க்குறோம். அப்போ ஜிடிபி ஒரு கண்ட்ரிக்கு குறையக்கூடாது, அது ஏறணும். அப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா சஸ்டெயினபிளாக 4% வைக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதில் ஒன் ஆஃப் த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் ரேட் ரிவர்ஸ் ரெப்போ. ஓகேவா? இதை பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 19 ஆக்ஷன்ஸ் ஆகஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க. இதுவே மே 2024 வந்து பார்த்தீங்கன்னா 14 பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஜூன், ஜூலை இதுக்கு எவ்வளோ பண்ணாங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேவா? ஸோ இது ஒன்று பண்ணியிருக்காங்க, வேரியபிள் ரேட் ரிவர்ஸ் ரெப்போ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பேங்கிங் சிஸ்டம் லிக்விடிட்டி. ஸோ கரண்ட் லிக்விடிட்டி இப்போ கரண்ட்டாக பேங்க் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் லிக்விடிட்டி இருக்குது. ஒரு 1 லட்சம் கோடியிலேருந்து 1.5 lakh crore வரைக்கும் பேங்க் கிட்ட சர்ப்ளஸாகவே இருக்குது. இப்போ சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ இந்த மாதிரி ரேட் ரிவர்ஸ் ரெப்போ இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐக்குள்ளே இழுத்துப்பாங்க. ஓகேவா? இல்லை சில பாண்ட்ஸை வந்து பாண்ட்ஸை வந்து கொடுத்து பணத்தை சக் பண்ணி எடுத்துப்பாங்க. இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா பேங்கிங் சிஸ்டமில் ஒரு லிக்விடிட்டி அப்படின்றது அதிகமாக இருக்காது. லிக்விடிட்டி அதிகமாகவும் இருக்கக்கூடாது, லிக்விடிட்டி கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் ஸ்டேபிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஸோ லெட்ஸ் கெட் மற்ற பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஓகேவா? ஸோ மற்ற பாயிண்ட்ஸை பார்த்துருங்க அப்படின்னா ஐ ஆம் நாட் பேர்டனிங் யூ டு பாயிண்ட்ஸை பார்க்கறதுக்கு. மற்றதெல்லாம் ஜஸ்ட் நீங்களே யூ கேன் கோ த்ரூ. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ கோர் கான்செப்ட் ஆஃப் த நியூஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேவா? எஸ், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 606 crore ஜிஎஸ்டி டிமாண்டு பெனால்ட்டி நோட்டீஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அவங்க இவ்வளோ ஜிஎஸ்டி அப்புறம் பெனால்ட்டி இந்த மாதிரி கட்டணுமா. யார்? எல்ஐசி ஜிஎஸ்டி டேக்ஸ் டிமாண்டு, இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டி வாங்கியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 605.58 crore. யார்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க, அதாவது யார் கொடுத்துருக்காங்க? டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் ஸ்டேட் டேக்ஸ் மும்பை. ஸோ இந்த ஆஃபீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கட்டணும், இந்த மாதிரி டிமாண்ட் இருக்குது உங்ககிட்ட, நீங்கள் கட்டணும்னு சொல்லி என்னென்ன ஜிஎஸ்டி எவ்வளோ கட்டணுமா, 294.43 crore கட்டணுமா, இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ கட்டணும், பெனால்ட்டி இவ்வளோ கட்டணும். ஸோ அக்கார்டிங் டு எல்ஐசிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங் there is no material impact on the financials operation or other activities of the corporate due to this demand. எல்ஐசி என்ன சொல்கிறாங்கன்னா
இவ்வளோ நீங்கள் 600 crore நீங்கள் போட்டாலும் எங்களோட ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸில் எந்த பாதிப்பும் இல்லை. எதுக்காக இதை சொல்கிறாங்கன்னா, வெளியில் இருக்கக்கூடிய மக்களோ இல்லை எல்ஐசியில் இன்வெஸ்டர்ஸ் போட்டிருப்பாங்களே அவங்களோ எதுவும் நினச்சிடக்கூடாது. புரியுதா? ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு இவ்வளோ பெனால்ட்டி நோட்டீஸ் வருதுன்னா இன்வெஸ்டர் என்ன நினைப்பான், என்னடா இந்த கம்பெனி இவ்வளோ பெனால்ட்டி கட்டுறது, அப்போ நம்ம போட்ட பண்ணலாம் என்ன ஆகும் அப்படின்ட்டு அவன் பயந்துட்டு திரும்ப இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டுருவான். அதனால் மேபி இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். ஓகேவா? ஸோ எல்ஐசி இந்த மாதிரி டிமாண்டுக்கு ஆயிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செக்யூர் 7,500 த்ரூ டயர் 2 பாண்ட் இஷ்யூவன்ஸ். ஸோ பேங்க்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஒன் டயர் 2 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்கும், கேபிட்டல், அவங்களோட கோர் கேபிட்டல் இதெல்லாம் இருக்கும். டயர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஸ்க்ளோஸ்டு ரெவன்யூஸு, அன்டிஸ்க்ளோஸ்டு அசட்லாம் அவங்ககிட்ட வச்சுருப்பாங்க. அதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாண்ட்ஸ் மாதிரி, ஷேர்ஸ் மாதிரி இந்த மாதிரி கொடுத்து காசை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எடுப்பாங்க. அந்த மாதிரி 7,500 crore ரைஸ் பண்ணியிருக்காங்க த்ரூ டயர் 2 பாண்ட் இஷ்யூவன்ஸ். ஓகேவா? ஸோ 7,500 crore என்ன கூப்பன் ரேட் என்னது 7.42%. அப்போ நீங்கள் ஒரு பாண்டுக்கு வந்து இப்போ ஒரு பாண்டு நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பாண்டு வந்து 10,000 ரூபா பாண்டு அப்படின்னா அதுக்கு 7.42%. ஸோ எத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு உங்களுக்கு 7.42% இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த 15 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாண்டை நீங்கள் திரும்பியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட கொடுத்துடலாம். நீங்கள் 10,000 ரூபா போட்டிங்க பார்த்தீங்களா, இது திரும்பி நீங்கள் வாங்கிக்கலாம். சரிதான், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க டயர் 2 பாண்ட் இஷ்யூவன்ஸில். நெக்ஸ்ட், அது வந்து 15 வருஷம் பாண்டு. ஸோ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெலிகாம் ஃபோம், ஸோ எம்டிஎன்எல், ஓகேவா, எம்டிஎன்எல் பிஎஸ்என்எல் மாதிரி இருக்குல்ல இன்னொன்று எம்டிஎன்எல். ஸோ இவங்களோட இது அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஏன்னா இந்த எம்டிஎன்எல் வந்து சில டியூஸை வந்து கட்டாமல் விட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ எம்டிஎன்எல் இது நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு நியூஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ எம்டிஎன்எலோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ திஸ் இஸ் ஹோம்ஒர்க் ஃபார் யூ. ஓகேவா? ஸோ டெலிகாம் கம்பெனி எம்டிஎன்எல் டியூ டு நான் பேமெண்ட்ஸ் ஆஃப் டியூஸ் அவங்களோட எல்லா அக்கௌண்ட்ஸையும் ஃப்ரோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் ஆகஸ்ட் 2024 எம்டிஎன்எல் ரிப்போர்ட்டட் டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தட் இட் டிஃபால்ட்டட். ஸோ எம்டிஎன்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் ஓன்டு ஒரு கம்பெனி தான், இது பிஎஸ்என்எல் மாதிரி ஒரு இது. ஓகேவா? ஸோ அதுதான் எம்டிஎன்எலோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு போடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ பணம் கட்ட வேண்டியது, எவ்வளோ கட்டணும் 422.05 crore லோன் கட்ட வேண்டியதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பட்ஜெட் அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்டிஎன்எலுக்கு வந்து அவங்க பேங்க்கு கட்ட வேண்டிய காசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் போட்டு பண்ணியிருக்காங்க. என்னன்னா 3,668.97 crore வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃபார் த ரீபேமெண்ட் ஆஃப் த பிரின்சிபல் அமௌண்ட் ஆஃப் எம்டிஎன்எல் பாண்ட்ஸ். ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க இதை. ஓகேவா? அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்டிஎன்எல் லோன் டிஃபால்ட் பண்ணது என்னென்ன இருக்குது பாருங்கள். யூனியன் பேங்க்கில் 155.75 crore, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 140.37 crore. இது இவ்வளோ பட்டு எங்கடா போய் இது மாதிரி லோனை கட்டாமல் விடுறீங்க, எங்கே போய் நீங்கள் இந்த இவ்வளோ காசை வாங்கி எங்கே நீங்கள் செலவு பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்ட்டு, இல்லை என்ன தான் ப்ராஃபிட்டை காட்டுறீங்க, உங்களெல்லாம் ஒரு இதாக வச்சு எப்படி கவர்மெண்ட் நடத்துகிறாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் யாராவது கேள்வி கேட்பாங்கன்னு நான் பார்க்குறேன். ஆனால் யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க கைஸ். ஸோ பார்ப்போம் எம்டிஎன்எல் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. சரியா? ஸோ இவ்வளோ பணத்தை வாங்கி என்ன பண்ணுறாங்க, கோடி கோடியாக வாங்குறாங்க, பிஎஸ்என்எல் கோடி கோடியாக வாங்குறாங்க, கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லட்சம் கோடியில் சில டைம்லாம் கொடுக்குறாங்க, மேபி லைக் க்ரோர்ஸில் கொடுக்குறாங்க. பட் வாட் இஸ் ஹேப்பனிங் டு ஆல் தோஸ் க்ரோர்ஸ்? ஸோ என்ன பண்ணுறாங்க? ஸோ அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஆன்சர் இருக்கும். பட் இவ்வளோ உனக்கு கொடுத்தோம், நீ ஏன் வந்து இப்போ இதை காட்ட மாட்டேங்கிற, அப்போ அந்த கோடியில் எங்கே போகுது அப்படின்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க கைஸ். ஸோ எஸ், நமக்கு அது எதுக்கு, ஓகே பரவாயில்ல, ஜஸ்ட் நம்ம சொல்கிறோம். ஸோ எம்டிஎன்எல் இந்த நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூனியன் பேங்க் வந்து இது பண்ணியிருக்காங்க, நீ என்ன இந்த மாதிரி பண்ணுறியா, உன் அக்கௌண்ட் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணுறடா, உன்னால் எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்ட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க எத்தனை பேங்க்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 பேங்க்ஸுக்கு இவங்க டிஃபால்ட் பண்ணியிருக்காங்க எம்டிஎன்எல். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் லைஃப் இன்சூரன்ஸ் டு லான்ச் ஆப்ரேஷன்ஸ் இன் கிஃப்ட் சிட்டி. ஸோ கிஃப்ட் சிட்டியில் ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி, அதாவது ஐஎஃப்எஸ்சிஏல அவங்களோட ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணது. ஆப்ரேஷன்ஸ் மீன்ஸ் அவங்களோட பிஸ்னஸ் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண
ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அது இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஓகேவா, சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். ஓகே, ஸோ இதில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூலிப் ப்ராடக்ட் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஓகேவா, ஜஸ்ட் இது மட்டும் பார்த்துக்கோங்க போதும், ஜஸ்ட் பெட்டர், இது மட்டுமே போதும். ஓகே, நெக்ஸ்ட் அமேசான் பே ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டாப் கோ பிராண்டட் கிரெடிட் கார்டில் 5 மில்லியன் யூசர்ஸ் வந்தது இவங்க தான். ஸோ அமேசான் பேவும் ஐசிஐசி பேங்க்கும் ஸ்டார்ட் பண்ண கிரெடிட் கார்டு, இது கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டு தான் ஃபர்ஸ்ட் டைமாக 5 மில்லியன் யூசர்ஸ் ஏதோ வந்திருக்காங்க. ஸோ அமேசான் பே ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு பவர்ட் பை விசா. ஓகேவா, இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிகமிங் த ஃபர்ஸ்ட் கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு இன் இந்தியா. ஓகேவா, சிம்பிள் நியூஸ். ஸோ இது மட்டும் பார்த்தா போதும், இந்த கேஷ்பேக் ரேட்ஸ் அதெல்லாம் தேவையில்ல. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நியூஸ் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஓரியன்டாக ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு ஃப்ளோவில் படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டேட்டா இருக்குது. ஜஸ்ட் ஒன் டைம் பாருங்கள் போதும். ஸோ லேபர் மினிஸ்ட்ரி டு லான்ச் ரீவேம்ப்ட் ஸ்ரம் சுவிதா போர்ட்டல். சரி, இந்த ஸ்ரம் சுவிதா போர்ட்டல்னா என்ன? ஸோ இது ஆக்சுவலாக என்ன போர்ட்டல்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேவா, கம்பெனியே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இதில் நிறைய எம்ப்ளாயீஸ் வருவாங்க. ஓகேவா, ஸோ இந்த எம்ப்ளாயீஸை ரன் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இபிஎஃப், ஓகேவா, எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஓகேவா, ஸோ இந்த ஆர்கனைசேஷன் இபிஎஃப்ஓவில் நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இபிஎஃப் வந்து இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குதுல்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுற போர்ட்டல் தான் இந்த ஸ்ரம் சுவிதா போர்ட்டல். ஓகேவா, ஸோ எப்படிலாம் வந்து ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்றதுக்கான இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும் போல். ஓகேவா, ஸ்ரம் சுவிதா போர்ட்டல் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏஐவும் அப்புறம் மெஷின் லாங்குவேஜ் இன்டெகிரேஷனும் பண்ண போகிறாங்களாம். ஓகேவா, ஸோ ஏஐ அதில் எதில் பண்ண போகிறாங்க? ஸ்ரம் சுவிதா போர்ட்டலில். ஸோ எதுக்காகனா யூசர் ஃப்ரெண்ட்லி வெர்ஷனாக அது இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ த நியூ போர்ட்டல் எய்ம்ஸ் டு என்ஹான்ஸ் த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் பை சிம்பிளிஃபைங் ப்ராசஸ் ஃபார் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதுக்கான ப்ராசஸை சிம்பிளிஃபைடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்ரம் சுவிதா போர்ட்டலில் வந்து ஏஐயும் மெஷின் லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, ஸோ இது ஒன் ஆஃப் த நியூஸ். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இதே மாதிரி இந்த லாஸ், இந்தியன் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட லாங்குவேஜஸில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏஐ வந்தது, ஏஐ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற நியூஸ்லாம் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அதெல்லாம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ், கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது எக்ஸாமில். ஸோ இன்சூரன்ஸ் கவர் அண்டர் பிரதான் மந்திர் ஜீவன் ஜோதி பிமா யோஜனா அண்ட் பிரதான் மந்திர் சுரக்ஷா பிமா யோஜனா. இதோட இன்சூரன்ஸ் கவரேஜை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும்? ப்ரீமியமும் நம்ம இன்க்ரீஸாக கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இதோட நியூஸ். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் பிளானிங் டு இன்க்ரீஸ் த இன்சூரன்ஸ் கவரேஜ் அமௌண்ட் அண்டர் ஃபிளாக்ஷிப் ஸ்கீம். ஸோ பிரதான் மந்திர் ஜீவன் ஜோதி பிமா யோஜனா சுரக்ஷா பிமா யோஜனா. ஸோ என்ன பண்ண போகிறாங்களாம்? முன்ன 2 lakhs வரைக்கும் கவரேஜ் இருந்தது, இப்போ அதை 5 லட்சமாக மாற்ற போகிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ 5 லட்சமாக மாற்றுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ எஸ், ஸோ கவர்மெண்டோட டார்கெட் என்னது? இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2047. ஓகே, ஸோ இங்கே பாருங்களேன், இதில் மொத்தம் பிஎம்ஜேஜேபிஒயில் 200 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. பிஎம்எஸ்பிஒயில் 453.6 மில்லியன் இருக்காங்க. ஓகேவா, இப்போ பிரதான் மந்திரி சுரக்ஷா பிமா யோஜனாவில் தான் அதிகம் கம்பேர் டு பிஎம்ஜேஜேபிஒய். ஸோ இந்தியாஸ் இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் இஸ் கரண்ட்லி 4%. ஓகேவா, ஸோ லோவர் தேன் குளோபல் ஆவரேஜ் ஆஃப் 6.8%. ஓகேவா, ஸோ குளோபல் லெவலில் நம்ம 6.8 குளோபல் ஆவரேஜில் 6.8%. பட் இந்தியாவோட இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4% தான் இருக்குது கரெக்டாக. இது இன்க்ரீஸ் பண்ணணும். சரி, இப்போ ப்ரீமியம்ஸ்குள்ளே வருவோம். ஓகேவா, சரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாலோவிங் த இன்க்ரீஸ் இண்டிவிஜுவல்ஸ் கேன் ஐதர் ஆப்ட் ஃபார் ஹையர் கவரேஜ். 5 லட்சம் கவரேஜ் நீங்கள் ஆப்ட் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ்டு ப்ரீமியம் கட்டணும். இல்லை எனக்கு இன்க்ரீஸ் ப்ரீமியம் வேணாம், எனக்கு இதே போதும் 2 லட்சம் மட்டும் போதும் அப்படின்னா இதில் இருந்துக்கலாம். ஃபார் த எக்ஸிஸ்டிங் கவரேஜ் த ப்ரீமியம் இஸ் 20 per annum. ஸோ பிரதான் மந்திரி சுரக்ஷா பிமா யோஜனாக்கு ஒரு வருஷத்துக்கு 20 ரூபா கட்டினா போதும். ஸோ ரீசன் இது பாருங்கள், பிரதான் மந்திரி சுரக்ஷா பிமா யோஜனா ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதோட ப்ரீமியம் கம்மி. ஓகேவா, ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பிமா யோஜனாவில் ஏன் கம்மியாக இருக்காங்கன்னா மேபி இது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸாக இருக்கலாம். 436 per annum. ஓகேவா, ஸோ இதுவும் இம்பார்ட்டண்டான டேட்டா. ஸோ பிரதான் மந்திரி எஸ்பிஒய் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 70, பிரதான் மந்திரி ஜேஜேபி வந்து பார்த்தீங்கன்னா 18 to 50. இவங்களுக்குள்ள இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும் தான் அதுக்கு எலிஜிபிள். ஓகேவா, ஸோ சுரக்ஷா பிமா யோஜனா என்னது? 1 year ரினியூவபிள் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். ஸோ சுரக்ஷா பிமா யோஜனா ஆக்சிடென்ட்டு, ஜீவன் ஜோதி பிமா யோஜனா கவரேஜ் ஃபார் டெத் ஆஃப் அ இன்சூர்ட் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ்.
ஓகேவா. ஒருத்தர் எனக்கு அதாவது ஒருத்தருக்கு பர்சன் ஏ அப்படின்றவர் இன்சூரன்ஸ் இவர் மேலே போட்டிருக்காரு அப்படின்னா, சப்போஸ் இவர் இறந்துட்டா இவருக்கு கீழே இருக்கக்கூடிய பி இவரோட நாமினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது போய் சேரும். ஓகேவா. ஸோ இதே மாதிரி நேற்று ஒரு நியூஸ் பார்த்தோம். ஓகேவா. அந்த நியூஸ் என்ன அப்படின்றது நீங்கள் டெய்லி படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் போடுங்க. ஓகே. கவர்மெண்ட் டு ரிவைஸ் 2016 கைட்லைன்ஸ் ஆன் டிவிடெண்ட் போனஸ் இஷ்யூஸ் அண்ட் ஷேர் பைபேக்ஸ் பை சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ். இப்போ ஒரு சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் லைக் எப்படின்னா பிஹெச்இஎல், ஓகேவா, பிஹெச்இஎல், வேற என்னது, ஹெச்பிசிஎல், ஓஐஎல், கெயில், செயில். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிவிடெண்ட் கொடுக்கணும். ஓகேவா. டிவிடெண்ட் கொடுக்கணும், இல்லை ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க, இல்லை ஷேர் பைபேக். ஸோ ஷேர் பைபேக்னா என்னன்னா, இப்போ கெயில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பாண்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. பாண்டை வந்து மக்கள் கையில் கொடுத்து பணத்தை எடுத்திருப்பாங்க. என்ன பாண்ட்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கெயில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதோ ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ என்னென்னா என்ஹெச்ஏஐ, ஓகேவா. என்ஹெச்ஏஐ என்ன பண்ணுறாங்க, ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கம்பெனி ஏ இருக்குது. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், என்ஹெச்ஏஐக்கு யார் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, கெயில் வந்து கேஸ் அத்தாரிட்டி, செயில் வச்சுக்கலாம், ஸ்டீல் கொடுக்குறாங்க. ஓகேவா. இவங்க என்ன செயில் என்ன பண்ணுறாங்கன்னா பாண்டை கொடுத்து பணத்தை வாங்குறாங்க மக்கள்கிட்ட இருந்து. இந்த பணம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ஹெச்ஏல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் இந்த செயில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாண்டு வாங்கினா இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு பாண்டு வாங்கியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணணும், டிவிடெண்ட்ஸ் கொடுக்கணும். ஓகேவா. டிவிடெண்ட்ஸ்னால் அது அந்த பாண்டு ஷேர் இந்த ப்ராஃபிட் அது இதுன்னு கொடுக்கணும். ஓகேவா. பாண்டுனா பாண்டுக்கு ஏற்ற அந்த இது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. டிவிடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கம்பெனிக்கு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராஃபிட். ஸோ இந்த ஷேர் பைபேக்னா இந்த இதில் போட்ட அந்த ஷேர் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப இவங்க வாங்கிடுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான இதுதான் வந்து ஷேர் பைபேக். ஆல்ரெடி இவங்க கிட்ட போட்ட ஷேரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாங்கியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சில கைட்லைன்ஸை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். எஸ், இந்த நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ த கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் இஸ் ஒர்க்கிங் டு அமெண்ட் 2016 கைட்லைன்ஸ் ரிகார்டிங் டிவிடெண்ட் பேமெண்ட், போனஸ் இஷ்யூ, அப்புறம் பாண்ட் இஷ்யூன்னு படிச்சேன்னா எஸ் போனஸ் இஷ்யூ. ஓகேவா. இது போனஸ் இஷ்யூ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பைபேக் பை சென்ட்ரல் PSE. So the revised guidelines are expected to be issued by the finance ministry. So it is expected maybe என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா the existing guidelines, இப்போ இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் பேர் அது கேபிட்டல் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா May 2016 இது பண்ணது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ண போகிறாங்க. These guidelines mandated CPSEs to pay minimum annual dividend of 30% of the profit after tax. ஓகேவா. அதாவது கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் ஒரு டிவிடெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா மினிமம் ஆனுவல் டிவிடெண்டாக எவ்வளோ கொடுக்கணுமா, 30% கொடுக்கணும் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். டேக்ஸ் எல்லாம் கட்டினதுக்கு போக மீதி இருக்கக்கூடிய 30% என்ன பண்ணுமா ஆனுவல் டிவிடெண்டாக கொடுக்கணும். இல்லை அப்படி இல்லைன்னா 5% ஆஃப் த நெட் ஒர்த். ஸோ விச் எவர் இஸ் ஹையர். அந்த வருஷத்துக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து கம்மியாக போயிருந்தா 5% ஆஃப் த நெட்ஒர்க் வந்து உங்களுக்கு கொடுக்கணும். எப்பயுமே 5% ஆஃப் த நெட்ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். சப்போஸ் இது எப்படின்னா இந்த சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் நிறையா சம்பாதிச்சாங்க அப்படின்னா, அதாவது இந்த 5% ஆஃப் த நெட்ஒர்த்தை விட அதிகமாக சம்பாதிச்சாங்கன்னா இவங்க அதுலேருந்து 30% கொடுக்கணும். இந்த கம்பெனி லோவாக ஆச்சு அப்படின்னா இந்த அவங்களோட நெட்ஒர்க்லேருந்து 5% கொடுக்கணும். எப்படினாலும் கவர்மெண்ட்டுக்கு லாபம் தான். ஓகேவா. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதிகமாக சம்பாரித்து நல்லா பிஸ்னஸ் போச்சுன்னா PATலேருந்து 30% கொடுக்கணும். ஓகேவா. 30% கொடுக்கலாம், அது அவங்களுக்கு ஓகே, கவர்மெண்ட்டுக்கு ஓகே. அதுக்கு கம்மியாக சம்பாதிச்சாலுமே 5% ஏதாவது நெட்ஒர்க் அதிகமாக இருந்துச்சுன்னா அது கொடுத்துடணும். கவர்மெண்ட்டுக்கு இது எப்படின்னு லாபம் தான். ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட இது சொல்லியிருக்காங்க. இந்த கைட்லைன்ஸ் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுதான் இதோட சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஷேர் பைபேக். So public sector enterprises with a net worth of at least 2000 crore and a cash and bank balance of over 1000 crore are required to opt for share buybacks. So இந்த மாதிரியான net worth வச்சிருக்கவங்க share buybacks ஆப்ட் பண்ணணும். So bonus shares. So with reserves and surplus equal to or more 10 times of their paid up capital equity share capital
மஸ்ட் இஷ்யூ பாண்ட் ஷேர்ஸ், சரி போனஸ் ஷேர்ஸ். ஓகேவா? ஸோ அதாவது அவங்க கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதில் போனஸ் ஷேர்ஸ் கொடுக்கணும் 10 times ஆஃப் தேர் பெய்ட் அப் கேபிட்டல். ஓகேவா? ஸோ இந்த 3 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எஸ். ஸோ அப்புறம் இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்ஸில் அந்தளவுக்கு நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த டிவிடெண்ட் மட்டுமே போதும். ஓகேவா? மற்ற இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் நியூஸ். நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே. ஸோ சம்முனட்டி டு ஹோஸ்ட் 4th ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் கான்க்ளேவ் ஆன் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் இன் ஹைதராபாத். ஸோ ஹைதராபாத்தில் ஒரு கான்க்ளேவ் நடக்க போகுது. அது என்ன கான்க்ளேவ்னா 4th ஃபார்மர் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கலந்துக்கக்கூடிய ஒரு கான்க்ளேவ். இந்த கான்க்ளேவில் என்ன இருக்குன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இன்னோவேட்டிவான அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸை எடுத்துகிட்டு வந்து இந்த கான்க்ளேவில் சொல்லுவாங்க. இதை வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்து எது எது நல்லதாக இருக்கும் அப்படின்றத அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸே. ஸோ சம்யூனிட்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமினென்ட் அக்ரி வேல்யூ செயின் எனேபிளர். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரி வேல்யூ செயின் எனேபிளர். இவங்க தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க 4th edition ஆஃப் த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். ஓகேவா? இந்த கான்க்ளேவ் ஹைதராபாத்தில் நடக்குது. ஸோ திஸ் கான்க்ளேவ் வில் ஃபோக்கஸ் ஆன் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் சொல்யூஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஹோல்டர் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் அக்ராஸ் 20 states வந்து வர போகிறாங்களாம். ஓகே, அதாவது இந்த 20 ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்மால் ஹோல்டர் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரி பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த கான்க்ளேவ் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ த ஈவெண்ட் வில் ஃபீச்சர் ஓவர் 500 FPO ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஃபாரின் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ் 500 பேர் வருவாங்க. இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸிபிட் பண்ணக்கூடிய, அங்கே கொண்டு வரக்கூடிய இன்னோவேட்டிவான விஷயங்களை பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிப்பாங்க. ஓகேவா? இதுதான் இதோட நியூஸ். ஸோ மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் ஏக்நாத் சிந்தே அன்வேல் சோலார் வில்லேஜ் ஸ்கீம். ஸோ சோலார் வில்லேஜ் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காரு மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர். ஸோ வித் மன்யச்சிவாடி. ஓகேவா? மன்யச்சிவாடி அப்படின்ற வில்லேஜ் தான் மகாராஷ்டிராவில் ஃபர்ஸ்ட் 100% சோலார் பவர்டு வில்லேஜாக இப்போ மாறி இருக்கான். ஓகேவா? ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சோலார் வில்லேஜ் எது? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சோலார் வில்லேஜ் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. யார் கரெக்ட் ஆன்சர் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு ஒரு க்ளூ, குஜராத்தில் இருக்கு. குஜராத்தில் இருக்கு. இது என்ன பிளேஸ், என்ன வில்லேஜ் அப்படின்றத போடுங்க. ஓகே. மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் ஏக்நாத் சிண்டே லான்ச்டு த சோலார் வில்லேஜ் ஸ்கீம் ஆஸ் அன் இனிஷியேட்டிவ் எய்ம்ட் அட் ப்ரொவைடிங் 100% சோலார் பவர் டு 100 வில்லேஜுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் பவர்டு எலக்ட்ரிசிட்டி கொடுக்க போகிறாங்களாம். அதில் மன்யச்சிவாடி அப்படின்ற வில்லேஜ் தான் ஃபஸ்ட்டு வில்லேஜாக மாறி இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த சூரியகர் முஃப்தி பிஜிலி யோஜனா இதுலையுமே பார்த்தீங்கன்னா சில ஸ்கீம்ஸ்க்கு இது பண்ணுறாங்க. ஓகேவா? எஸ், இதுதான் இதோட நியூஸ். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி டு ஃபார்மர்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் சோலார். அந்த சோலாரில் நம்ம ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் ஒரு கோர் கான்செப்ட். இன்னொன்று என்னென்னா கார்பன் எமிஷன்ஸை கட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த PM சூரியகர் முஃப்த் பிஜிலி யோஜனா. ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு இந்த சோலார் பேனலு இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு சில சலுகைகள், சில ஹெல்ப்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட், ஏர் மார்ஷல் தெஜிந்தர் சிங் இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃபாக அப்பாயிண்ட் இருக்காரு. மேக்ஸிமம் இந்த டெப்யூட்டி சீஃப் வந்து அந்தளவுக்கு அவசியம் இருக்காது. சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், ஏர் ஸ்டாஃப் அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட்டு. பட் இருந்தாலும் படிச்சுக்கலாம். ஏர் மார்ஷல் தெஜிந்தர் சிங் டெப்யூட்டி சீஃப் ஆஃப் ஆர்மி ஏர் ஸ்டாஃப். ஓகேவா? எஸ், இதுதான் இதோட நியூஸ். நெக்ஸ்ட், ஸோ வி சதீஷ்குமார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் சார்ஜ் ஆஸ் சேர்மேன் ஆஃப் இந்தியன் ஆயில் கார்பரேஷன். யார்? வி சதீஷ்குமார். வி சதீஷ்குமார் இப்போ என்னவா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு? அடிஷ்னல் சார்ஜஸ் சேர்மேன் ஆஃப் இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ஓகேவா? ஸோ இன்டரிம் சேர்மேனாக இப்போ இருந்திருக்காரு. ஆஃப்டர் ஸ்ரீகாந்த் மாதவ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டென்யூர் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ இவர் இன்டரிமாக இருக்காரு. ஸோ இப்போ அடுத்து ஏதாவது புதுசாக யாராவது அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ வி சதீஷ்குமார் இன்டரிமாக இருக்காரு ஃபார் இந்தியன் ஆயில் கார்பரேஷன். நெக்ஸ்ட், டாப் 10 வேல்யூட் இந்தியன் ஃபர்ம்ஸ் சி மார்க்கெட் வேல்யூவேஷன் சர்ஜ் பை 1.53 lakh. அதாவது நம்ம இந்தியா இருக்கக்கூடிய டாப் 10 இந்தியன் ஃபர்ம்ஸ் லைக் டாட்டா, வேற என்ன சொல்ற, ரிலையன்ஸ், இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூவேஷனில் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதில் டாப் 10ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.53 lakh crore. ஸோ டாப் 10 வேல்யூட் இந்தியன் ஃபர்ம்ஸோட மார்க்கெட் வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆன வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.53 lakh crore. ஸோ 1.53 lakh crore என்னன்னா அந்த டாப்
10ஓட கம்பெனிஸோட இன்க்ரீஸ், ஒரிஜினல் வேல்யூ இருந்திருக்கும்ல, அதில் இன்க்ரீஸ் ஆன வேல்யூவோட அடிஷன், அதுதான் பார்த்தீங்கன்னா 1.53 lakh crore. ஸோ 8 of top 10 மோஸ்ட் வேல்யூட் இந்தியன் கம்பெனிஸ் ஸோ தேர் கம்பைன்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அதாவது இது டாப் 10ல் 8 கம்பெனியோட இன்க்ரீஸ் தான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகே, டாப் 10ஓட இன்க்ரீஸில் 8 கம்பெனியோட இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் மட்டும். ஸோ ஒரிஜினல் வேல்யூ இருந்திருக்கும், அதாவது ஆல்ரெடி இருந்த வேல்யூ இருக்கும், ப்ளஸ் ஒரு இன்க்ரீஸ் வேல்யூ இருக்கும்ல, இந்த இன்க்ரீஸ்ட் வேல்யூ இந்த 8 கம்பெனியோடது. ஓகேவா, இந்த 8 கம்பெனியோட தான் 1.53 lakh crore அதை சொல்லியிருக்காங்க. இந்த பிக்கஸ்ட் கெய்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல், இன்ஃபோசிஸ், டாட், டிசிஎஸ். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மார்க்கெட் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சென்செக்ஸ் இவங்களாம் அதிகமாக இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ பாரதி ஏர்டெல் ஃபர்ஸ்ட், இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பாரதி ஏர்டெலுக்கு இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்ஃபோசிஸ்க்கு இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட், இப்போ இருக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட் அவங்க இண்டிவிஜுவல் கம்பெனிஸ். ஸோ இவங்க 31,784 crore சம்திங், 784.9 crore டிசிஎஸ். இப்போ டோட்டலாக அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 16,46,000 சம்திங் இருக்குது. ஓகேவா, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க யார் யார் டாப்பில் இருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ அதர் நோட்டபிள் இன்க்ரீஸ், எஸ் இதுவும் ஜஸ்ட் ஒன் டைம் பாருங்கள். ஓகேவா, ஸோ ஹிந்துஸ்தான் யூனிலீவரும் ஐடிசியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாக இருக்காங்க அவங்களோட இதில். ஸோ டாப் 10 மோஸ்ட் வேல்யூட் ஃபர்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரீடைன் த டாப் ஸ்பாட். ஓகேவா, ஸோ டாப் 10 மோஸ்ட் வேல்யூட் ஃபர்ம்ஸில் ஃபஸ்ட்டு ரிலையன்ஸு. இந்த அம்பானி இன்னும் வந்து இது பண்ணாமல் இருக்காங்களா? ஆல்ரெடி அம்பானி வந்து ஒரு இதில் மாட்டினார்ல, அந்த ரிலையன்ஸ் ஹவுசிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோனு இதாக கொடுத்து மாட்டினார் கரெக்டாக. அம்பானியா, முகேஷ் அம்பானி, ஐ திங்க், எஸ் சம்திங். ஸோ ரிலையன்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் இருக்காங்க இதில், டிசிஎஸ் செகண்ட், ஹெச்டிஎஃப்சி தேர்ட், பாரதி ஏர்டெல் ஃபோர்த் அண்ட் ஸோ ஆன். ஓகேவா, எஸ். ஸோ எஸ்பிஐயுமே பார்த்தீங்கன்னா அந்த டாப் 10ல் இருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2024ல் 10% அதிகமாக இருக்குது. ஸோ ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஃபார் ஆகஸ்ட் 2024 எவ்வளோ இருக்குன்னா 10% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ். போன வருஷம் ஆகஸ்ட் 2024 கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஆகஸ்ட் 2024ஓட ஜிஎஸ்டி கலெக்ஷன் 10% அதிகமாக இருக்குது. ஸோ 1.75 lakh crore. ஓகேவா, ஸோ இன் கான்ட்ராக்ட் ஜிஎஸ்டி கலெக்ஷன் போன மாதம், அதாவது ஜூலை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 1.82 இருந்தது, பட் இப்போ 1.75. ஸோ போன ஜூலைலேருந்து ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஜிஎஸ்டி கலெக்ஷன். ஓகே, ஸோ இதுதான் இதோட நியூஸ். டாப் 1, 2, 3. ஸோ நீங்கள் கமெண்ட்டில் என்ன போடணும்னா 1, 2, 3 ஃபஸ்ட்டு கலெக்ஷன், டாப் கலெக்ஷன் எந்த மந்த் எந்த இயர், செகண்ட் எந்த மந்த் எந்த இயர், தேர்ட் எந்த மந்த் எந்த இயர் அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க பார்க்கலாம். ஓகேவா, ஸோ யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இவி ரெஜிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா ட்ராப் டு 14 month low in August 2024. அதாவது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, அதை ரெஜிஸ்டர் பண்ணுற எண்ணிக்கை கம்மியாக இருக்கலாம். ஓகே, ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பூம் இருக்கும், அப்புறம் கம்மியாகும். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கம்மியாக இருக்கான். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் registering in India fell to 14 month low in August 2024, showing a decline both month on month and year on year. So total electronic vehicle registration across all categories stood at approximately 1.6 lakh units தான். ஸோ ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 lakh units தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதுவே ஜூலை மாதம் 1.28 lakh units ரெஜிஸ்டர் ஆச்சான். ஸோ 17% குறைஞ்சிருக்கு. ஸோ 2 வீலர்லேயும் சரி 3 வீலர்லேயும் சரி கம்மியாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ அது பிரித்து கொடுத்துருக்காங்க, 2 வீலரில் என்ன ஆச்சு, 3 வீலரில் என்ன ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் இது ஒன் டைம் பாருங்கள். ஸோ ஓவரால் அந்த நியூஸ் என்ன சொல்லுதுன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ ஜூலை 2024 டு ஆகஸ்ட் 2024 கம்பேர் பண்ணுறாங்க, 17% டிக்ளைன். ஓகேவா, நெக்ஸ்ட் மற்றது ஜஸ்ட் ஒன் டைம் பாருங்கள். ஸோ கீ பர்ஃபார்மர் ஓலா என்னாச்சு, டிவிஎஸ் என்னாச்சு அப்படின்றத பாருங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட். ஸோ ரூபினா ஃப்ரான்சிஸ் செக்யூர்ஸ் பிரான்ஸ் இன் உமன்ஸ் 10 meter ஏர் பிஸ்டல் அட் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ். ஓகேவா, பாரிஸ் பேராலிம்பிக்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு நார்மல் ஒலிம்பிக்ஸை விட பேராலிம்பிக் அத்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே மெடல் வின் பண்ணுறாங்க. ஸோ ஒலிம்பிக்ஸ் என்ன பண்ணுறீங்கப்பா, ஏன்னா அத்தனை பேர் போனாங்க கைஸ். அதே மாதிரி கான்டிஜென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒலிம்பிக்கில் எவ்வளோ போனாங்க, பேராலிம்பிக்கில் எத்தனை கான்டிஜென்ட் போனாங்க, ஃப்ளாக் பேரர்ஸ் யாரு அப்படின்றது இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஒரு கொஷின் ஆச்சு இதுல இருந்து வரப்போகுது. ஓகேவா, ஸோ ரூபினா ஃப்ரான்சிஸ் என்ன வின் பண்ணியிருக்காங்க, உமன்ஸ் 10 meter ஏர் பிஸ்டலில் பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ரூபினா ஃப்ரான்சிஸ் 25-year-old ஷூட்டர். ஸோ இவங்க வந்து மத்திய பிரதேசில் இருக்காங்க, பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேவா, சிம்பிள் நியூஸ் பேராலிம்பிக்ஸில். அதே மாதிரி அவானி லெக்கேரா
அப்புறம் இன்னொருத்த உமனில் மொத்தம் எனக்கு தெரிஞ்சு 3 பேர் ஷூட்டிங்லேயே வாங்கிட்டாங்க. மேலில் ஒருத்தர் வாங்கியிருக்காரு. ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா? யார் மேலில் இந்தியாவில் வாங்கியிருக்காங்க அப்படின்றத போடுங்க. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் சார்லஸ் லெக்லர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் பிக்ஸில் வின் பண்ணியிருக்காரு. இட்டாலியன் கிராண்ட் பிக்ஸில் சார்லஸ் லெக்லர்க் இவர் வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? சிம்பிள் நியூஸ். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் கேட்பாங்க ஸ்போர்ட்ஸில். ஏன்னா எப்பயுமே மேக்ஸ் வெஸ்டப்பன், லூயிஸ் ஹாமில்டன், லாண்டோ நோரிஸ் அப்படின்னு வந்துருக்குல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன் கிராண்ட் பிக்ஸில் இந்த சார்லஸ் லெக்லர்க் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இது நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ சார்லஸ் லெக்லர்க் செக்யூர்டு விக்டரி அட் த இட்டாலியன் கிராண்ட் பிக்ஸ். ஓகேவா? ஸோ இதை வாங்கியிருக்காரு. மற்ற ஜஸ்ட் ஒன் டைம் பார்த்தாலே போதும். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் ஸோ யோகேஷ் கத்தூனியா வின் சில்வர் அட் பாரிஸ் பேராலிம்பிக்ஸ். பாருங்கள், பேராலிம்பிக்ஸில் நிறைய மக்கள் வாங்குறாங்க. இட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு பேரா அத்லெட்ஸ். ஓகேவா? ஸோ இந்தியன் பேரா அத்லெட் யோகேஷ் கத்தூனியா செக்யூர்ட் சில்வர் மெடல் இன் மென்ஸ் டிஸ்கஸ் த்ரோ. ஓகேவா? டிஸ்கஸ் த்ரோ கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த பேரா அத்லெட் யோகேஷ் கத்தூனியா என்ன, அவர் என்ன மெடல், சில்வர் மெடல் எந்த ஈவெண்ட்டில் வாங்கினாருன்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ மென்ஸ் டிஸ்கஸ் த்ரோ F56 ஈவெண்ட்டில் ஏதோ வாங்கியிருக்காரு. ஸோ திஸ் மார்க்ஸ் இஸ் செகண்ட் கான்சிக்யூட்டிவ் பேராலிம்பிக் சில்வர் மெடல். ஓகேவா? இவரும் ஹரியானாலேருந்து இதை வந்திருக்காராம். ஓகே. நெக்ஸ்ட் ஸோ இந்தியாஸ் டோட்டல் மெடல் டாலி பார்த்தீங்கன்னா வித் கந்தூனியா சில்வர், இந்தியாஸ் டோட்டல் மெடல் கவுண்ட் அட் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் ரோஸ் டு 8 வித் 4 மெடல்ஸ் இன் அத்லெட்டிக்ஸ், 4 இன் ஷூட்டிங். பாருங்க 8 வாங்கிட்டாங்க. நாம் நார்மல் ஒலிம்பிக்ஸில் 6 தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? எஸ், ஐ திங்க் 6 தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து 8 வாங்கியிருக்கோம். ஸோ ஹோப் இட் இன்க்ரீசஸ். ஓகேவா? எஸ். ஸோ லாஸ்ட் நியூஸ். ஸோ ஸ்கை ஸ்கிராப்பர் டே. ஓகேவா? ஆக்சுவலாக அந்த ஸ்கை ஸ்கிராப்பர்னு எதுக்கு பேர் இருந்துச்சுன்னா பெரிய பெரிய பில்டிங்க்கு அப்படி பேர் வைக்கல. இந்த ஸ்கை ஸ்கிராப்பர்னா ஒரு 10 ஸ்டோரி பில்டிங் இருக்குது அப்படின்னா அதை ஸ்கை ஸ்கிராப்பர்னு சொல்லுவாங்களாம். நாம் என்ன நினச்சிட்டு போனால் ஸ்கை ஸ்கிராப்பர்னா அப்படியே மேலே இருக்கும், இதில் வந்து அப்படியே மேகம் அப்படியே தொட்டுட்டு போகும். சின்ன வயசில் யார் இருக்கலாம் இதெல்லாம் இந்த மாதிரி பிக்சர்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்கை ஸ்கிராப்பர்லாம் படிச்சிருப்போம் சின்ன வயசில். அது ஒரு பில்டிங்க்கு மேலே மேகம் இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், ஸ்கை ஸ்கிராப்பர்னால் அப்படியே வானத்தையே தொடுவோம், அவ்வளோ ஹைட் இருக்கும், மேகம்லாம் அங்கே வந்துட்டு போகும், அப்போ எப்படி இருக்கும்லாம் யோசிச்சிருப்போம். யாருக்கு அந்த யோசிச்சிருக்கீங்க இப்போ சொல்லும் போது அது யாருக்கு நாஸ்டாலஜிக்காக இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே. ஸ்கை ஸ்கிராப்பர் டே செப்டம்பர் 3. The day marks the birth anniversary of Louis H. Sullivan. ஸோ இவரன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஸ்கை ஸ்கிராப்பர். ஓகேவா? இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்கை ஸ்கிராப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் இன்சூரன்ஸ் பில்டிங் இன் சிகாகோ 1885. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஓகே. த டேர்ம் ஸ்கை ஸ்கிராப்பர் வாஸ் ஃபர்ஸ்ட் used in 19th century to describe buildings over 10 stories tall. 10 அடுக்கு மாடிகளை விட அதிகமாக இருக்கிறது எது? ஸோ 10 அடுக்கு மாடி கிடையாது, 10 அடுக்கு மாடிகளை விட அதிகம். பில்டிங்ஸ் ஓவர் 10 ஸ்டோரிஸ் டால் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கை ஸ்கிராப்பர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் இந்த நியூஸ். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகே. எஸ். ஸோ எஸ் கைஸ், இதோட நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் முடியுது. மறக்காமல் நம்மளோட சேனலை நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக நம்ம 10K ரீச் பண்ணோம்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், அப்டேட்ஸ் வேணும்னா @கைட்லி தமிழ். ஸோ இந்த டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பார்ப்போம் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில். லெட்ஸ் மீட். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.